அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தெற்கு கடற்கரையிலும் ஹோர்முஸ் ஜலசந்தியிலும் அமைதி திரும்பும் வரையில் ஈரானிய தாக்குதல்கள் தொடரும் என்று IRGCயின் விண்வெளி படை தளபதி சையத் மஜித் மூசாவி தெரிவித்துள்ளார். கணக்கீட்டு முறையின் ஈரானிய தலைநகரம் முதல் தெற்கு வரையிலான அனைத்தும் ஈரானின் முழு பகுதி என்பதை அமெரிக்கா விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தெற்கு கடற்கரையிலும் ஹோர்முஸ் நீரிணையிலும் அமைதி திரும்பும் வரையில் ஈரான் முழுவதிலிருந்தும் எதிரிக்கு எதிரான திறமையான மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்கள் தொடரும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா விரிவுபடுத்தியுள்ள நிலையில் அமெரிக்க படைகள் தொடர்ச்சியாக 6வது இரவாக தாக்குதல்களை நடத்திய போது பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியது. இத்தாக்குதல்கள் ஈரானின் ராணுவ திறன்களை குறைத்து தெஹ்ரானை மீண்டும் பேச்சுவார்த்தை மேஜைக்கு வரவழைப்பதை நோக்கமாக கொண்டவையா, தரைவழி படையெடுப்பதற்கு தயாராகுவதற்காக முக்கிய போக்குவரத்து வலையமைப்புகளை செயலிழக்க செய்வதை நோக்கமாக கொண்டவையா, அல்லது அன்றாட வாழ்க்கையை சார்ந்திருக்கின்ற உட்கட்டமைப்பு சீர்குலைப்பதன் மூலம் பொருளாதார மற்றும் அரசியல் அழுத்தத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டவையா என்பதை அமெரிக்கா விளக்க வேண்டும் என்று சர்வதேச வல்லுநர்கள் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் சோங்சிங் நகரில் நேற்றைய தினம் காலை திடீரென்று பயங்கர மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மலையின் ஒரு பகுதி சரிந்து வீழ்ந்ததில் அதன் கீழ்ப்பகுதியில் ஆற்றங்கரையோரம் அமைந்திருந்த பல குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இடிந்து நொறுங்கியுள்ளன. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த 100 மீட்புக் குழுவினரும் 200 தீயணைப்பு வீரர்களும் தீவிர மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த 9 பேர் இதுவரையில் பத்திரமாக மீட்கப்பட்டு வைத்தியசாலைகள் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மேலும் பலர் மண்ணில் புதைந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என்று கஞ்சப்படுகிறது. மண் சரிவின் போது பாறைகளுக்கும் இடிபாடுகளுக்கும் இடையில் வீதிகளில் வந்து விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இந்த மண் சரிவு ஏற்பட்டதற்கான உடனடி காரணம் என்ன என்பது இதுவரையில் வெளியாகவில்லை. வெளியாகியுள்ள CCTV வான்வழி பட காட்சிகளில் கட்டடங்கள் மீது பாறைகள் விழுந்து நொறுங்குவதும் மக்கள் தப்பியோடுவதும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை மற்றும் உள்நாட்டு அரசியலில் இஸ்ரேல் தீவிரமாக தலையிட்டு வருவதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முன்னாள் தேர்தல் பிரச்சார மேலாளர் ஃபிராட் ஃபார்கெல் ஆதரவாளர்களை இலக்காக கொண்டு இஸ்ரேலிய செல்வாக்கு செலுத்துகின்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவதாக வெளியான கட்டுரையை மேற்கோள் காட்டி தனது வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவை மேற்கோள் காட்டியுள்ள அப்பாஸ் அரக்சி, அமெரிக்க நிர்வாகத்தை ஒருபோதும் வெல்ல முடியாத ஒரு போருக்குள் தள்ளுவதற்காக இஸ்ரேல் சதி செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அமெரிக்காவை விமர்சிக்கும் குரல்களை கொடுக்க இஸ்ரேல் அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்தை பயன்படுத்துவதாகவும் இது தொடர்பான உண்மைகள் விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் திகதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் 12 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. COVID-19 தொற்றினால் சிகிச்சை பலனின்றி 4 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த நால்வரும் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, சிறுநீரக கோளாறுகள் மற்றும் பிற நீண்டகால உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூன் 26ஆம் திகதி முதல் ஜூலை மாதம் 15ஆம் திகதி வரையில் ஆந்திராவில் 67 கோவிட் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 12 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பாதிக்கப்பட்டவர்களில் 3 வீட்டு தனிமையிலும் 2 மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 3 குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே பொது இடங்களில் பொதுமக்கள் சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க போர் விமானங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினர் அறிவித்துள்ளனர். ஜோர்தான் நாட்டில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க போர் விமானங்களை குறிவைத்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினர் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஈரான் அரசு ஊடகம் ஒன்று தகவல் தெரிவித்துள்ளது.
ஈரான் தரப்பிலிருந்து வெளியான இந்த தகவலானது ஜோர்தான் நாட்டிற்குள் அத்துமீறி நுழைய முயன்ற 3 ஈரானிய ஏவுகணைகளை ஜோர்தான் நாட்டு படைகள் சுட்டு வீழ்த்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்திருந்த நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வெளியான 2 முரண்பாடான தகவல்கள் எதையும் முறையாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் கோர்மோஸ்கான் மாகாணத்தின் புகையிரத உட்கட்டமைப்புகள் தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ஃபண்டர் அஃபாஸ் புகையிரத நிலையத்திலிருந்து புறப்படுகின்ற பயணிகள் புகையிரத சேவைகளை ஈரான் அரசு வெகுவாக குறைத்துள்ளது. மேலும் பயணிகள் பேருந்துகள் மூலம் பின் ரயில் நிலையத்திற்கு சென்று அங்குள்ள தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுமாறு கோர்முஸ்கான் ரயில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வடக்கு பிரிவில் சிறிய பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 14 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். கடந்த வியாழக்கிழமை வடக்கு பிரிவில் உள்ள சான் ஜிவான் மாவட்டத்திலிருந்து சியூடாட் டி டியோஸ் நோக்கி சென்ற சிறிய பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த கோரமான விபத்தில் ஒரு குழந்தைக்குட்பட குறைந்தது 14 பேர் வரை உயிரிழந்திருப்பதுடன் 5 வரை காயமடைந்துள்ளனர் என்று உள்ளூர் அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். குறித்த விபத்தானது பெரு தலைநகர் லிபாவில் இருந்து வடக்கே 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கஜமார்கா பகுதியில் நிகழ்ந்துள்ளது. விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் மீட்பு படையினர் உடனடியாக மீட்பு பணிகளை தொடங்கியுள்ளனர். அத்துடன் விபத்துகளுக்கான காரணத்தை கண்டறிய தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் இதுவரையில் எந்தவிதமான துல்லியமான காரணங்களும் வெளிப்படவில்லை. விபத்துக்குள்ளான பேருந்தானது குறுகலான பள்ளத்தில் சிக்கிக் கொண்டதால் மீட்புப் பணிகள் மிகவும் சவாலானதாக இருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரி எட்சன் ரோமன் தெரிவித்துள்ளார். விபத்து நடந்தபோது பேருந்தில் மொத்தமாக 19 பேர் பயணித்துள்ளார்கள் என்பவை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தன்னை தோற்கடிக்க சீனா சதி செய்துள்ளதாக கூறிய குற்றச்சாட்டை சீனா முற்றிலும் மறுத்துள்ளது. அண்மையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ட்ரம்ப் 2020ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் என்னை வீழ்த்த சீனா சதி செய்தது. அமெரிக்க வாக்காளர்களின் விவரங்களை விலைக்கு வாங்கியதுடன் எனக்கு எதிராக எழுத பத்திரிகையாளர்களுக்கு பணம் கொடுத்தது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள சீனாவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜின்ஜியான் ட்ரம்பின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் கற்பனைக்கானவை மற்றும் சீனாவை கலங்கப்படுத்துகின்ற நோக்கம் கொண்டவை. அமெரிக்க தேர்தல்களில் தலையிட எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. எப்போதும் நாங்கள் அப்படி செய்ததும் இல்லை. சீனாவுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவதை நிறுத்திவிட்டு 2 நாட்டு உறவை மேம்படுத்த அமெரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வடமேற்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் நேற்றைய தினம் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். பெசாவரின் தெஹ்கல் பயான் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. வீட்டில் மரச்சாமான்கள் மற்றும் ஃபோம் மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்த அறையிலிருந்து திடீரென்று தீப்பரவ தொடங்கியுள்ளது. இந்நிலையில் குறித்த மெத்திகள் மற்றும் மரச்சாமான்கள் எரிந்ததால் வீடு முழுவதும் அடர்ந்த புகையும் கடும் வெப்பமும் சூழ்ந்தது. இதனால் வீட்டில் இருந்தவர்கள் அறையை விட்டு வெளியேற முடியாமல் உள்ளே சிக்கி தவித்துள்ளனர். விபத்து குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். அதன் பின்னர் வீட்டில் நடத்தப்பட்ட தேடுதல் பணியின் போது ஒரே கரையிலிருந்து உயிரிழந்த 6 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியில் சில நாட்களாக பரவி வரும் பயங்கர காட்டுத்தீ காரணமாக அந்நாட்டின் தலைநகரான ஒட்டாவா மற்றும் டொரண்டோ ஆகிய நகரங்களில் கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளது. காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்து அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்து வெளியே செல்கின்றார்கள். இதன் மூலம் அமெரிக்கா வரையில் புகைமூட்ட பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. டொரண்டோ நகரில் ஜூலை மாதம் 15ஆம் தேதி அன்று காற்றுத்தர குறியீடு உலகின் பல முக்கிய நகரங்களை விடவும் மோசமடைந்துள்ளது. கனடா சுற்றுச்சூழல் மையம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி டொரண்டோவில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டாவாவில் காட்டுத்தீயினால் ஏற்பட்ட புகை மற்றும் ஈரப்பதம் உள்ள வானிலை காரணமாக வானம் மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ஒன்டாரியோவில் கொழுந்துவிட்டு எரிகின்ற காட்டுத்தீ நடுவே கனடா புகையிரதம் ஒன்று செல்கின்ற வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகியுள்ளது.
கடந்த திங்கட்கிழமை ஜூலை 13ஆம் தேதி அன்று புகையிரத ஓட்டுநர் குழுவினரால் எடுக்கப்பட்ட குறித்த வீடியோவில் புகையிரதத்தின் இருபுறமும் உள்ள காட்டுப்பகுதி கடுமையாக பற்றியெறிந்து புகையிரத பெட்டிகள் முழுவதும் சிவப்பு நிறத்தில் காட்சி அளித்தன. புகையிரதத்தில் பயணித்த ஊழியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக கனடா ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோவின் தென்மேற்கு பகுதியில் நேற்றைய தினமும் 800க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதாக அரசு இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் அவசர நிலையில் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். காட்டுத்தீ பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் புகையிரத சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது வீசுகின்ற காற்றின் திசை மற்றும் வேகம் காரணமாக புகைமூட்டம் இன்னும் சில நாட்களில் நீடிக்கும் என்று வானிலை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் கனடாவில் வானிலை மாற்றம் கவலை அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. உலகின் சராசரியை விட கனடாவின் 2 மடங்கு வேகமாக வெப்பம் உயர்ந்து வருகின்ற நிலையில் அங்குள்ள ஆர்டிக் பகுதியில் உலக விகிதத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகளவு வெப்பநிலை இருக்கின்றது. காட்டுத்தீ, வறட்சி மற்றும் பேரழிவுக்கு உண்டாக்குகின்ற வெள்ளம் ஆகியவற்றின் காரணமாக கனடாவின் காலநிலை மிகவும் மோசமாக மாறி வருகிறது. இவை மேலும் தீவிரமடையக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் சரமாரியாக தாக்கி வருகின்றது. மேலும் ஈரான் துறைமுகங்களை முடக்கும் விதமாக ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை தனது முற்றுகை நடவடிக்கைகளை மீண்டும் நேற்று முதல் தொடங்கியுள்ளது. தங்களது முற்றுகையை மீறி ஈரான் துறைமுகங்களுக்கு செல்கின்ற மற்றும் அங்கிருந்து வெளியேறுகின்ற கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க கடற்படையின் முற்றுகையை மீறி ஈரான் துறைமுகத்திற்கு செல்ல முயன்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் குரோசோ நாட்டு கொடியுடன் எம்டி பெல்மாக் என்ற எண்ணெய் கப்பல் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டன. இதில் குறித்த கப்பல் சேதமடைந்து இதன் மூலம் கப்பலை அமெரிக்க கடற்படை தடுத்து நிறுத்தியது. இது தொடர்பில் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவிக்கும் போது ஈரானின் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை மீற முயன்ற சரக்குகள் இல்லாத எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க விமானம் தாக்குதல் நடத்தி அதை செயலிழக்க செய்தது. கப்பலின் புகைப்போக்குகளுக்குள் கேல்ஃபயர் ஏவுகணைகளை செலுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது. இனி அந்த கப்பல் ஈரானுக்கு செல்ல முடியாது. கடற்படை முற்றுகையை மீண்டும் தொடங்கியதிலிருந்து 2 வணிக கப்பல்களை அமெரிக்க படைகள் திருப்பி அனுப்பியுள்ளன. முற்றுகை முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய அமெரிக்க ராணுவம் வெளிப்படவும் தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரான் மீது 5வது நாளாக அமெரிக்க ராணுவம் தனது தாக்குதல்களை தொடர்ந்துள்ளது. அமெரிக்காவின் புதிய தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமானப்படை தளத்தில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதேபோன்று ஜோர்தானின் அஸ்டாக் விமானப்படை தளத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களில் தகவல் தொடர்பு அமைப்புகள் ரேடார் தளம் மற்றும் எரிபொருள் கிடங்குகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஜோர்தான் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகளை இடைமறித்து அளித்ததாக நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் மோதலால் மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்தபடியே இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.